அன்பான ரெட்ரோ ரசிக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் திரையுலகின் இருபெரும் இமயங்கள் மக்கள் திலகம், நடிகர் திலகம். இவங்க ரெண்டு பேரும் நடித்து ஒரு வருடத்தில் ஒரே தேதியில் அல்லது அந்த வருடத்திலே வந்த படங்களில் பிளாக் பஸ்டர் படம் எது, யார் முந்துகிறார் என்பதை எனக்கு நீதித்த வரையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது தமிழ் திரையுலகை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், எம்ஜிஆர் சிவாஜியை தவிர்த்து நம்ம அதை பேச முடியாது. இவங்கள் இருவரும் இணைந்து நடித்த ஒரே படம் கூண்டுக்கிளி 1954 வெளியாகுது. அந்த கூண்டுக்கிளி படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஆர் ராமண்ணா டிஆர் ராஜகுமாரியோட தம்பி டிஆர் ராமண்ணா டைரக்ட் பண்ணுறாரு, கேவி மகாதேவன் மியூசிக் போடுறாரு. இருபெரும் திலகங்கள் அதில் நடிக்கிறாங்க. ஏறக்குறைய ஹீரோ ரோல் புரட்சி தலைவருக்கு, வில்லன் கலந்த ஹீரோ ரோல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு. அந்த படமும் அதே மாதிரி சிவாஜி நடித்து தூக்கு தூக்கின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தூக்கு தூக்கி அப்படின்ற படமும் ஒரே நாளில் வெளியாகுது. 1954 ஒரே நாளில் வெளியாகுது. தூக்கு தூக்கி மதுரை சென்ட்ரல் திரையரங்கத்தில் வெளியாகுது. கூண்டுக்கிளி அநேகமாக எனக்கு தெரிஞ்சு மதுரை இந்தியாவின் மாபெரும் தங்கம் இல்லை சந்திரா டாக்கீஸாக இருக்கும். இது ரெண்டில் வெளியாகுது. வெளியாகுறதுல எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இருபெரும் திலகங்கள் நடித்தது உங்களுக்கு தான் தெரியுமே. இப்போ உள்ள காலகட்டமே பயங்கரமாக இருக்குது. எம்கே தியாகராஜ பகதூர், பி சின்னப்பா காலத்தில் இருந்து இவங்க ரெண்டு பேரும் நடிக்கும்போது யாருக்கு என்னங்கிற முன்னுரிமையில் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஹீரோ ரோல் மக்கள் திலகத்துக்கு. அந்த படம் இப்போ எதிர்பார்த்தாலும் ஓடலை. ரெண்டு ரசிகர்களுக்கும் பொறுமையாக பார்க்க முடியாதனால அந்த படம் எதிர்பார்த்தாலும் ஓடலை. ஆனால் தூக்கு தூக்கி கமர்ஷியல் ஹிட் ஆகுது, மாபெரும் ஹிட் ஆகுது. டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அந்த படத்தின் மூலமாக அவரே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதாரண வாடகை வீட்டில் நான் இருந்த என் தெருவில் தூக்கு தூக்கி படம் வந்ததுக்கப்புறம் என்னை பல கார்கள்லாம் தேடி நான் காரில் போகிற அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு டிஎம் சவுந்தரராஜன் பதிவு பண்ணுறாரு. அந்த படம் அதில் வின் பண்ணுறது வின்னா ஏறக்குறைய வசூலில் போகிறது. எப்போவும் வசூலில் எம்ஜிஆர் தான் நம்பர் 1. மக்கள் ரசனைக்கேற்ப நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த இடத்துல ஹிட் அடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா தூக்கு தூக்கி தான்.